Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா லாஸ்ட் வீடியோல இந்த ப்ராஜெக்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பேன். இந்த வீடியோல இதோட லைட்டிங்ஸ் அதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டர் செட்டிங்ஸ் இதுக்கு நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா full and full எக்ஸ்டீரியர் டிசைன் மட்டும் தான், நம்ம இன்டீரியர் எதுவும் பண்ணல. எக்ஸ்டீரியர் டிசைனோட ரெண்டர் செட்டிங்ஸ் எப்படி இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு நான் இதல சொல்றேன். இது வந்து பாத்தீங்க அப்படினா இது எல்லா லைட்ஸ்மே நமக்கு V-ray IES லைட் தான். அதாவது நம்ம இந்த இடத்துல செட் பண்றோம் பாத்தீங்களா, லைட்ஸ்ல V-ray ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா V-ray IES அப்படினு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா நம்ம லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா இப்போ இந்த லைட் செலக்ட் பண்றேன் பாருங்க. செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபைல போறேன். மாடிஃபை போனோம்னா இந்த இடத்துல 5 ன்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா. சோ இது வந்து நான் அப்லோட் பண்ண ஃபைல். அதாவது நார்மலா பாத்தீங்க அப்படினா அந்த இடத்துல உங்களுக்கு none அப்படினு சொல்லிட்டு இருக்கும். V-ray IES செலக்ட் பண்ணீங்க அப்படினா IES ஃபைல் வந்து நமக்கு none அப்படினு சொல்லிட்டு இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படினா நம்ம ஃபோல்டருக்குள்ள, அதாவது நம்ம PC குள்ள போகும். அதுல இருந்து நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி இதுக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கோம். IES லைட் வந்து நெட்ல இருந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது அப்படினு சொல்லிட்டு போட்டுருக்கோம். அதாவது V-ray IES லைட் 30 லைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃப்ரீ டவுன்லோட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 30 லைட்ஸுமே டவுன்லோட் ஆகிடும். அது வந்து ரேர் ஃபைலாக இருக்கும். அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளே உங்களுக்கு 30 லைட்ஸ் இருக்கும். அந்த 30 லைட்ஸுமே உங்களுக்கு நம்பர்ஸோடு இருக்கும். 1 2 3 4 5 இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் 5th லைட் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 5th லைட் தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து பவர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். பவர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து 1700 இருக்கு, அதாவது டிஃபால்ட்டாக. இப்போ நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ ஒரு லைட்டோட இது எல்லாத்துக்குமே அதே மாதிரியே கொடுத்துக்கோங்க. அவுட்டர் அதாவது எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் சேம் பவர் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நான் வந்து 1500 வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா லைட்ஸும் ஒன்று தான், இதுவும் அதே லைட் தான். பட் இந்த மாடல் மட்டும் சின்னதாக ஒரு மாடல் மாதிரி கொடுத்துட்டு அதுக்குள்ளே இருந்து 2 லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் V-ray லைட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, V-ray லைட்டு அதுதான் பிளேன் ஷேப்பில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தலாம். ரெண்டரோட செட்டிங்ஸ். ஸோ ரெண்டர் செட்டப் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா காமனில் நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவுட்புட் சைஸ் வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இதில் வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்மளுக்கு கிடையாது. அடுத்து V-ray அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேபுக்கு போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அடாப்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் DMCயில் லாக் நாய்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டிக் மார்க் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. என்விரான்மெண்ட்டில் இது 3 ஆன் பண்ணி வச்சுருக்கேன். GI என்விரான்மெண்ட், ரிஃப்ராக்ஷன் எல்லாமே ஆன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கலரிங் மேப்பில் கலர் மேப்லிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டைப்பில் வந்து எக்ஸ்போன்சியல் வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்போன்சியல் அதுக்கப்புறம் HSV எக்ஸ்போன்சியல் ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். நான் எக்ஸ்போன்சியல் வச்சுருக்கேன். அடுத்து கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. V-ray லைவில் தான். GIயில் எனேபிள் GI கொடுத்துருக்கேன். அப்புறம் இர்ரேடியன்ஸ் மேப்பு, லைட் கேட்ச், இது ரெண்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே நீங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல இர்ரேடியன்ஸ் மேப்பில் ஹை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ரீ பாஸ் வந்து 4 ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டர் ஆகும். லோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு ப்ரீ பாஸ் தான் ஆகும், அதுக்கப்புறம் ரெண்டர் ஆகிடும். குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் ஹை கொடுத்துக்கோங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக என்ன செட்டிங் இருக்கோ அதே தான் நான் கொடுத்துருக்கேன். வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே நான் பண்ண கிடையாது. ரெண்டர் எலமெண்ட்ஸில் நான் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ இந்த செட்டிங்ஸ்க்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் தம்ப்நெயிலில் கொடுத்துருக்க ஒரு எஃபெக்ட் கிடச்சிரும் உங்களுக்கு. பின்னாடி நான் பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் 3dsmaxல செட் பண்ணலை, நான் வந்து அது ஃபோட்டோஷாப்பில் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னுடைய ரெண்டர் செட்டிங்ஸ். நீங்கள் இதே ரெண்டர் செட்டிங்ஸில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வியூ மட்டும் கரெக்டாக வச்சா போதும். V-ray கேமராவோட வியூ கரெக்டாக வச்சுட்டு லைட்டிங்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டர் செட்டப்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான இமேஜ் அவுட்புட் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டீரியரோட அவுட்புட் இதுதான். ஸோ இதை விட நீங்கள் இம்ப்ரூவாக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. உங்களுடைய செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணுங்கள். அதே போல் இது பெட்டராக இருக்குது அப்படின்னாலும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.